ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சங்கீஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சேமியா கேசரி. ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம முந்திரி சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 பல் முந்திரியை நான் இந்த மாதிரி 2 உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம திராட்சை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். ஃப்ளேமை நல்லா மீடியம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. இது கூட நீங்கள் பாதாம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு திராட்சை நல்லா உப்பி வந்ததும் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. 1 கப் சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கெட்டியாக இருக்குல்ல, அந்த சேமியா எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் நார்மலாக நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சேமியா கூட எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா உதிரியாக கிடைக்குங்க கேசரி. நான் இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது சேமியா. இப்போது நான் 1.25 கப் தண்ணி எடுத்திருக்கேங்க. 1 கப் சேமியாவுக்கு 1.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தாங்க, இது வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இது கூட நான் 2 சிட்டிகை ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வறுத்த சேமியா சேர்த்திக்கலாங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் சேமியா நல்லா வெந்து வரக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. சேமியா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்படி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% குக் ஆகிருக்குங்க. ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா குழஞ்சிடும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் சேமியாவுக்கு நான் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சுகர் உங்களுக்கு இன்னும் வேணும், ரொம்ப தித்திப்பாக சாப்பிடுவேன்னா நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 3/4 கப்பே கரெக்டாக இருக்குங்க. இப்போது இந்த சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், எந்தளவுக்கு நல்லா சேமியாவோட அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். அதே மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ஒன்று சேர்ந்து திரண்டு வருது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு நம்ம 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நமக்கு ஏதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாங்க சுலபமாக. பாருங்கள், நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. எப்போவுமே ரவையில் ட்ரை பண்ணுறதை விட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சேமியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள்லையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வருங்க. இதே மாதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய டெசர்ட் ரெசிபி தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். தேங்க்யூ.